வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் அனைவருக்கும் முதல் நமஸ்காரம். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா 8/12/2024 கார்த்திகை 23 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு ஒரு எப்படி ஞாயிற்றுக்கிழமைன்னு ஈஸியாக ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கலாம். காலைல சீக்கிரம் முழிப்பு வந்துருச்சுன்னு நினைக்கலாம் நீ ஞாயிற்றுக்கிழமை. மற்ற நாள் நம்ம தூங்கினே இருப்போம், எல்லாம் ஏப்பிட்டுனே இருப்பாங்க, வேலைக்கு போனோம், எந்திரின்னு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா காலையிலே நமக்கு ஒரு 5-6 தெளிவாக இருக்கும். அது என்னன்னு நானும் பல ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தேன். இது எதனால் இப்படி இருக்கு? ஞாயிற்றுக்கிழமைனா பெட்டை விட்டு நம்ம எந்திரிக்கல. நீ ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லைன்னு அப்படியே படுத்துன்னு இருப்போம், அது வேற விஷயம். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் இல்லைன்னு மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடுது, நல்ல ஃப்ரீனஸ். நீங்கள் நல்ல நாள் தான் இன்னைக்கு. அஷ்டமி நவமி மிக அற்புதமான நாள். தயவு பண்ணி அதை ஒதுக்காதீங்க. சமுதாயம் நம்மளுக்கு இந்த மாதிரி அஷ்டமி நவமின்னு ஒதுக்குறாங்க, அதை ஒதுக்கக்கூடாது. நல்ல நாள். அதுக்கு சிறந்த உதாரணம் அஷ்டமி கிருஷ்ணர் பிறந்த திதி, நவமி ராமர் பிறந்த திதி. ஒரு தவறான திதினா அவங்க அதில் பிறந்திருப்பாங்களா? கால புருஷர்கள்லாம் ஜெனிக்கும் போது பிளானட்ஸை நிற்க வச்சு தானே போடுறாங்க. இந்த மாதிரி ஏன்னா பிளானட்ஸ் கிட்ட தான் அவர் மனுஷனாக மாறும்போது தெய்வ சக்தி அங்கே இருக்காது. வளர்ற வரைக்கும், அது உணர்ற வரைக்கும், அது வரைக்கும் பிளானட்ஸ் அவங்கள நல்லா சூழ்நிலை கொண்டு போகணும். அப்போது அந்த பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்போது தான் அந்த உதயம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த திதியெல்லாம் கரணம் திதி இதெல்லாம் நிப்பாட்டும் போது இதெல்லாம் தப்பான திதினா எப்படிங்க அது? சேர்ந்து ஒதுக்காதீங்க. நல்லா அஷ்டமி இன்னைக்கு பைரவரை போய் பாருங்க, சிவனை போய் பாருங்க, எல்லாரையும் போய் பார்க்கணும் நீ. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நட்சத்திரம். என்ன நட்சத்திரம் இன்னைக்கு? சதயம் பூரட்டாதி 2 பட்டு வருது. சதயத்தை தான் எடுக்கணும். சாயங்காலம் வரைக்கும் அதான பயணிக்குது. பாம்பு நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை பாம்பை வணங்கினால் மிகப்பெரிய விசேஷம். ஏதாவது ஒரு புத்துக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜோபியில் போட்டுன்னு போகலாம். 10 ரூபாய் பால் பேக்கெட் ஸ்கின்னு ஊற்றிட்டு ஓடியாந்துடும். செஞ்சு பாருங்க அந்த வாரம்லாம் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ணா அடிக்கடி சொல்லுவார், பரிகாரம் எதனா சொல்லுங்கள் மக்களுக்கு, நேயர்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான். அப்படியே கடைக்கு போனோமா, ஒரு 1/4 லிட்ரு அந்த 10 ரூபா பாக்கெட் வாட்டர் பால் அதை எடுத்து ஜோபில் வச்சுன்னு போய் புத்தில் ஊற்றிட்டு கையெழுத்து ராகுவே கேத்துவே நவகிரக தேவதே நமாவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேருக்கு வேண்டியது தான். சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூசம் ஆயில்யம். பூசத்துக்கு தான் மெயின். ஆயில்யம் பார்டரில் வராரு. கடகராசிக்கு அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஜாகிரதையாக இருங்க. மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் உற்சாகம் சூப்பராக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ரிஷபராசி நேயர்கள் தான் விவேகம். ஃபேமிலி மெம்பர்ஸு அங்கே பஞ்சாயத்துக்கு வருவாங்க, கேர்ஃபுல்லாக இவங்க முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு எதுலேயும் சிக்காமல் தப்பிச்சிருவாங்க. மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கும் நாள். அவங்களுக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை. கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாம் ஆதரவு கிடைக்கக்கூடியவர். நல்ல ஒரு ஆதரவுலாம் இன்னைக்கு நல்லா கிடைக்கும். ஒன்றும் தப்பு பண்ணாது. வீட்டில் நம்ம சொல்கிறத வீட்டில் எடுத்துக்கிறதே பெரிய ஆதரவு தானே கடகராசி நேயர்களுக்கு. சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன். நீ பண்ணுறியா நான் பண்ணுறியான்னு இருக்கும். பார்த்து நிதானமாக சூதானமாக இருங்க. போட்டி போடாதீங்க, விட்டு கொடுத்து போங்க, சக்ஸஸ் பண்ணிடலாம். கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பணிவு நிறைந்த நாள். திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒத்துன்னு போயிடும். நண்பர் இப்போ கூட வந்தார். அந்த சுக்கிரதசை ஆரம்பித்தோடனே அந்த பெண்ணோட கேரக்டரு, குழந்தையோட சின்ன குழந்தை, 18-19 வயசுனா நான் குழந்தை தானேங்க. அந்த பெண்ணோட இது வேற எவ்வளோ விதைச்சி அதை கரெக்ட் பண்ணுறான். கரெக்டாக ஒருத்தன் வரான். இந்த பொண்ணு சிஸ்டம் மாறுது, புரியாத புதிராக இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு அந்த பணிவு வேணும். இன்னைக்கு இந்த பணிவு இருக்கும், இன்னைக்கு தப்பிச்சு வெளில வந்துடுவாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நற்செயல். இன்னைக்கு அவங்களும் நல்லா செய்வாங்க, நல்ல செயல்கள் அவங்கள நோக்கி வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய திட்டம் போட்டிருப்பாங்க. வீட்டில் ஒய்ஃப் ஒன்றுக்கு எடுத்துருவாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுற கவலையாக உட்காந்துங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னு சந்தோஷம். போட்ட பிளான்லாம் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகாது, டென்ஷனாகி உக்காந்துன்னு இருப்பாங்க.
விருச்சிக ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு மேன்மை தரும், நல்லா இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு சுகம் தரும், சாப்பிட்டு நல்லா தூங்கிது நினைக்கிறோம். நல்லா சாப்பிட்டு தூங்கணும்னு நினைப்பாங்க. நீ ஏன் நடந்திருக்கா? அது அமைக்கணும், அந்த மாதிரி அமையணும். அப்போதான் நல்லா அப்படியே படுப்பாங்க, அப்படியே தூங்கணும். எந்திரிங்க மணி 4 ஆச்சுன்னு, என்னன்னா இது இப்போதான் கண்ணை மூடணும் தரணும், சுகமாக இருக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு. கும்பராசி நேயர்களுக்கு வரவு ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா 1-2 இடத்த கலெக்ஷன் பண்ணால் வந்துடும். இவங்க செஞ்ச உதவிகளுக்கெல்லாம் ஒரு ரிப்பீட்டு கிடைக்கும். நீ எல்லாமே பொருளாதாரம் நல்ல செய்திகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஃபேமிலிக்குள்ளேயே கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூப்பிடுவாங்க, இவங்க அனுப்ப மாட்டாங்க, எதிர்ப்பெல்லாம் வரும். உஷாராக இருங்க, நல்லாயிருக்கும். பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுங்க. வணிசை பத்திரை பவம், வணிசையும் இன்னைக்கு வழக்கு போடணும், பத்திரையும் இன்னைக்கு வழக்கு போடணும், பவம் கையெழுத்து போடணும், வழக்கு போடணும். கர்ணாதிபதிகள் பவம் நாளைக்கு காலைல வெடிகாலம், அதனால இன்னைக்கே போட்டுருங்க. சாயங்காலம் 8 மணிக்கு மேலே போட்டுருங்க, 4 மணிக்கு மேலே போட்டுருங்க, நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. இது அற்புதமான நாள் இன்னைக்கு, எல்லாருக்குமே இன்னைக்கு அற்புதமான நாள். ரெஸ்ட் எடுக்கிறான்ல, மேக்சிமம் ரெஸ்ட் எடுங்க. சரி, இன்னைக்கு மக்களுக்கு என்ன பேசுறது, ஞாயிற்றுக்கிழமை வேற, அப்புறம் ஃப்ரீயாக இருப்பீங்க. சரி, இப்போ நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும்னு ஆசைப்படுவோம். ஒருத்தர்கிட்ட நம்ம பழகும்போது அவங்கள பற்றி எப்படி நம்ம சஜெக்ட் பண்ணுறது, நல்லவனா கெட்டவனா, நமக்கு என்ன பண்ணுறான் இவன் பண்ணுறான், எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தரை பார்த்து, அதாவது ஒரு இடத்துல சொல்கிறார் அவர் குருநாதர் ஓஷோவும், ஒரு இடத்துல ஒருத்தர் ரொம்ப உங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் உங்களுக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, அவன் உங்களை சார்ந்தவன் இல்லை, ஆப்போசிட் சார்ந்தவன். ஒருத்தரை பார்த்தா உங்களுக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய நடைமுறை அவனுடைய பேச்சு இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா அவன் உங்களை சார்ந்தவன். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தன் கிடைக்கிறான்னா அது வந்து அவனை நான் தவறாலாம் சொல்லலை, உன்னை சார்ந்தவன் இல்லாம. கோபம் வருதுன்னா அவன் உன்னை சார்ந்தவன். அப்போ நம்மால் உடனே ஒரு கேள்வி கேட்பான், என்னன்னு. சில நேரத்தில் கோபம் வருது, சில நேரத்தில் அவனை எனக்கு பிடிக்குது அப்படின்னும். அப்போ உன் மனநிலை சரியில்லைன்னு அர்த்தம். ஆழ்ந்து போய் இதை சஜெக்ட் பண்ண, இது நீ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இது. அதனால் நீங்கள் வந்து நீ வான்னு பேசக்கூடாது, மரியாதை இல்லாது. நீங்கள் வந்து ஒருத்தரை சஜெக்ட் பண்ண, இவன் நம்மளை சார்ந்தவர் தானா இவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு பேரில் நீங்கள் வந்து மதிப்பும் வைக்காமல் மதிப்பும் வச்சு எல்லாம் கலந்து யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். இதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வந்திருப்பவர் உடனே ஒரே நாளில் கண்டுபிடிக்க முடியாது, பழகும் போது தான் தெரியும் நம்மை சார்ந்தவரா பிறரை சார்ந்தவரா. நம்மை சார்ந்தவர் யாரும் ஒரு ஷார்ட்கட்டில் கண்டுபிடித்து முயற்சி பண்ணிப்பார். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். முருகப்பெருமான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.